சேலம், நாமக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நகரின் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியிலான கேட்டுக்கடை, பூளாம்பட்டி, வெள்ளரிவெள்ளி, மூலப்பாதை, கொங்கனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், அருப்புக்கோட்டையில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக விருதுநகர் புறநகர் பகுதியான லட்சுமி நகரில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் முருகன் கோயிலின் உபகோயிலான பந்தல் மண்டபத்தில் அமைந்துள்ள சிவன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். நாகர்கோவில், பார்வதிபுரம், வடச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் திடீரென பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பமும் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.